பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் சேனல் நேயர்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். போர்டு எக்ஸாம் டைம் டேபிள்லாம் வந்தாச்சு. எல்லாரும் டென்ஷனா இருப்பாங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்க போர்டு எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கலாம், உங்க பிள்ளைகள் போர்டு எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கலாம், இல்ல உங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க யாரோட பசங்களோ இல்ல அவங்களோ போர்டு எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கலாம். எது எப்படியோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். போர்டு எக்ஸாம் எழுதும் போது என்னென்ன உளவியல் பிரச்சனை இருக்கு, என்னென்ன விஷயங்களை நம்ம பின்பற்றினா இந்த டென்ஷன்ல இருந்து வெளியில வந்து போர்டு எக்ஸாமுக்கு ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போலாமா? போர்டு எக்ஸாம் வந்துருச்சு, டைம் டேபிள் வந்துருச்சு. எந்த சப்ஜெக்ட முன்னாடி படிக்கிறது, எதை பின்னாடி படிக்கிறது, எவ்வளவு நேரம் படிக்கிறது, எப்படி எல்லாம் கொஸ்டின் வரும், இப்படி ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இப்ப நான் சொல்றதை கேளுங்க. முதல்ல செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை, டோன்ட்ஸ், முதல்ல செய்யக்கூடாத விஷயங்களை மட்டும் முதல்ல பார்ப்போம். இந்த நிமிஷத்துல இருந்து வெளி உணவுகளை தவிர்த்துருங்க. பொதுவா வெளி உணவுகள்ல எப்படி அவங்க தயாரிப்பாங்கன்னு தெரியாது. நம்மளோட தேர்வு வரைக்கும் நம்மளோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மளோட உடல் பலமா இருந்தாதான் நம்மளால உட்காந்து படிக்கவே முடியும். அதனால இன்னையில இருந்து தேர்வு முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெளி உணவுகளை தவிர்த்துருங்க. அது உங்களோட உடல் நலத்துக்கு நல்லது. இன்னொரு விஷயம், இந்த சைக்கிள் எடுத்துட்டு போய் ஸ்டன் பண்றது, பைக் எடுத்துட்டு போய் ஒரு ரவுண்ட் அடிக்கிறது, வீலிங் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி ஏடாகுடமா ஆச்சுன்னா, கை காலில் பிராக்சர் ஆச்சுன்னா அதுவும் நம்மளோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கும் பிரச்சனையா படும். இந்த விஷயத்தையும் மனசுல வச்சுக்கோங்க. இதையும் அவாய்ட் பண்ணிடுங்க. மூணாவது விஷயம், பொதுவா இனிமே நீங்க இந்த ஆயில் ஃபுட், ஹெவி ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு லைட் ஃபுட்ஸா எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் படிக்க வேண்டியதா இருக்கலாம், நமக்கு வந்து தூக்கம் வரக்கூடாது, ஒரு டயர்ட்னஸ் வரக்கூடாது. அப்படின்னா இந்த மாதிரி உணவு வகைகள்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு சரிவிகிதமான ஒரு சத்தான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து தவிர்த்திடலாம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, பொதுவா இந்த சொந்தக்காரங்க கல்யாணம், அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விசேஷம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம போயிட்டு வந்தோம்னா ஆளுக்கு உடனே வந்துருவாங்க ஃப்ரீயா இந்த அட்வைஸ் பண்றது. பா, போர்டு எக்ஸாம் தான் போவோம் லைஃப், இதை மட்டும் விட்டுட்ட அவ்வளவுதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. இந்த போர்டு எக்ஸாமோ இதெல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே இருக்கு. இந்த போர்டு எக்ஸாம், இந்த சிலபஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணது ஹியூமன் பீயிங் தான், இதை எழுதுறதும் ஹியூமன் பீயிங் தான். இதுக்கு முன்னாடி கோடிக்கணக்கான பேர் இந்த மாதிரி தேர்வுகளை தாண்டி அதுல ஜெயிச்சு அதுக்கு பேரு நல்ல நிலைமையில வந்திருக்காங்க. ஒன்னு இது ஒன்னும் பூச்சாண்டி மாதிரி விஷயம் இல்ல, எல்லாருமே சர்வ சாதாரணமா கடந்த ஒரு விஷயம் அப்படிங்கறத உங்க மனசுல ஏத்திக்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மொபைல் போன் யூஸ் பண்றத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. அது உங்களுடைய கவனத்தை திசை திருப்பும். டிவி கூட அந்த லிஸ்ட்ல தான் வரும். அதனால இந்த மொபைல் போன், இந்த வாட்ஸ்அப்ல சாட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு அப்படி நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும்னா நடுப்புற மியூசிக் கேளுங்க. அப்போ மியூசிக் பார்க்க வேண்டாம். டிவி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த சினிமா நடிகர்கள், அந்த கதைக்களம், அதுக்குள்ள போயிடுவோம், வேற ஒரு விஷயத்துல டிராவல் பண்ணிப்போம். அதனால மைல்டா ஒரு மியூசிக் ரிலாக்ஸுக்கு கேட்கலாம், தப்பு இல்ல. முதல்ல இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. செய்யக்கூடியது என்னென்ன அப்படின்னா, முதல் விஷயம், நம்மளோட சப்ஜெக்ட்ல எது நம்மளுக்கு கஷ்டமான சப்ஜெக்ட், எது நம்மளுக்கு ஈஸியான சப்ஜெக்ட்னு ஒரு வரிசை ஒண்ணு போடுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்கும், சில பேருக்கு 6-7 இருக்கலாம். அந்த 5-6 சப்ஜெக்ட்ல முதல்ல வரிசை பிரகாரம் உங்களுக்கு கடினமா இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் நீங்க வரிசைப்படுத்திட்டு, இதுல அந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு என்னென்ன சாப்டர்லாம் டஃபா இருக்கு அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, இந்த எல்லா சப்ஜெக்டோட போர்டு எக்ஸாம் ப்ளூ பிரிண்ட வாங்கி, எல்லாமே இப்ப நெட்லயே கிடைக்குது, ஆன்லைன்ல ப்ளூ பிரிண்ட வாங்கி உங்களுடைய டாபிக் வைஸ் இருக்கிற மார்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுல என்ன டாபிக்ல அதிகமான மார்க் வருது, அதுல என்னென்ன டாபிக்ல நீங்க வீக்கா இருக்கீங்கன்ற ஒரு லிஸ்ட முதல்ல ரெடி பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க எந்த நிலைமையில இப்ப இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவே உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்டடி மெட்டீரியல்ஸ், நீங்க படிக்கிறதுக்கான எல்லா நோட்டு, அதனுடைய பதில்கள் இருக்கிற புக்கு எல்லாமே தயவு செய்து ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணிக்கோங்க. எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. இனிமே உங்களோட நோட் புக்கையோ இல்ல ஸ்டடி மெட்டீரியலோ எக்ஸாம் முடியற வரைக்கும் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க.
ஏன்னா இதெல்லாம் ஒரு தடவை போனா கடைசி நேரத்துல எங்க இருந்துமே கிடைக்காது. அதனால ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் இருக்கான்னு ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணிட்டு இல்லைன்னா ஒரு ஜெராக்ஸ் எடுத்தோ இல்ல எழுதிக்கிட்டோ நீங்க டக்கு டக்குன்னு அதை ரெடி பண்ண வேண்டிய டைம் இது. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் பேங்க், சாம்பிள் பேப்பர்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் ஒரு ஃபைல் பண்ணி கரெக்டா வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சில பேர் சொல்லுவாங்க விடியற் காலையில படிக்கிறது தான் ரொம்ப நல்ல டைம், அப்பதான் வரும் அப்படின்வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு எது சரியான நேரமோ அது ராத்திரி 11:30 மணி வரைக்குமா இல்ல வெடிகாலம்பரம் 4 மணியான்னு தெரியாது. உங்களுக்கு எது சரியான நேரமோ படிக்கிறதுக்கு அந்த நேரத்துல நீங்க படிக்க உட்காருங்க. எனக்கு 11:30 வரைக்கும் படிக்க முடியும் அப்படின்னா 11:30 வரைக்கும் படிங்க. காலம்பரம் லேட்டா இருந்திருக்கலாம். இல்ல எனக்கு வெடிகாலம்பரம் தான் படிக்க வரும் அப்படின்னா வெடிகாலம்பரம் இருந்திருக்கங்க. அதனால இத்தனை மணிக்கு படிச்சாதான் கிடையாது. உங்களுக்கு எது சரியான நேரமோ அந்த நேரத்தை திட்டமிட்டு உங்க பெற்றோரோட டிஸ்கஸ் பண்ணி நீங்க முடிவு பண்ணுங்க. இதுக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும்போது 2-3 குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வரும். இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ல இப்போ முதல் ரிவிஷன் இருக்கும்போது அட்லீஸ்ட் 50% பாடங்கள்ல நீங்க ரொம்ப தரவா இருக்கணும் அப்படிங்கறதுல மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் 2வது ரிவிஷன் வரும்போது இந்த இன்னொரு 50% பாடம் இருக்கு இல்லையா, அதை நீங்க கிளியர் பண்ணிக்கணும். இப்போ நீங்க 2வது ரிவிஷன் முடியும் போது 100% பாடத்துல நீங்க தெளிவாயிடுவீங்க. நம்ம படிக்க படிக்க நம்ம உடம்புல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். சோ அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறத நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா, ஒரு வாட்டர் பாட்டில பக்கத்துல தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணிய ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஒரு தடவையாவது நீங்க எடுத்து குடிச்சுக்கோங்க. அப்படி இல்லையா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஒரு தடவை சின்ன பிரேக் எடுத்துட்டு ஒரு கிச்சன்ல போய் இல்ல ஒரு டைனிங் டேபிள் வரைக்கும் போய் அந்த தண்ணியை எடுத்துட்டு வாங்க. நீங்க நடந்து போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வர்றது ஒரு சின்ன சின்ன ரிலாக்ஸ். எப்படி மியூசிக் கேட்கறது ஒரு சின்ன ரிலாக்ஸ் சொன்னோம், அதே மாதிரி நீங்க எழுந்து போய் தண்ணி குடிச்சிட்டு வர்றது கூட ஒரு ரிலாக்ஸ் தான். நான் திரும்பி சொல்றது அதேதான். இந்த எக்ஸாம் எல்லாமே மனிதர்கள் படைத்ததுதான். இந்த எக்ஸாம ஏற்கனவே பல மனிதர்கள் கடந்து போயிருக்காங்க. இது ஒன்னும் பெரிய கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய தண்டனை மாதிரி எல்லாம் நினைச்சுக்க வேண்டாம். எல்லாருமே கடந்து போன ஒரு சராசரி பாதை தான். அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுக்குள்ள வந்ததுனாலே பயம் அப்படிங்கிறது பாதி உங்களை விட்டு விலகி போயிடும். நான் இது வரைக்கும் சொன்னது அந்த தேர்வு எழுதுற மாணவர்களுக்கு. நான் இப்ப சொல்ல போறது அந்த தேர்வு எழுதுற மாணவர்களோட பெற்றோர்களுக்கு. முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட தேர்வு வரைக்கும் ரொம்ப அவசியம் இருந்தா மட்டும் ஒரு விசேஷங்களுக்கு நீங்க அவனையோ இல்ல அவளையோ கூட்டிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. 2வது விஷயம், உங்க வீட்டுல வீண் சண்டைகள், வீண் சச்சரவுகளை தயவு செய்து அடுத்த ஒரு 3 மாசத்துக்காக தவிர்த்துருங்க. அது அவனுடைய உளவியல் பிரச்சனைக்கு வழிவகுக்கும். டிவியை ஃபுல்லா நம்ம போட்டு வச்சுட்டு அவனை ரூம்குள்ள லாக் பண்ணிட்டு நீ ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவி பார்த்தா அவன் எப்படி படிப்பான்? அப்ப நம்மளும் அந்த டிவி நிகழ்ச்சிகளையும் தியாகம் பண்ணி தான் ஆகணும். இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அவங்ககிட்ட எப்ப பாரு போர்டு எக்ஸாம் ரொம்ப முக்கியம், உன்னோட லைஃப் விட்டுறாதன்னு போட்டு காதுக்குள்ள ஊதிக்கிட்டே இருக்காரு. இப்ப இருக்கிற பசங்களுக்கு எல்லாமே தெளிவா தெரியும். அவங்க படிக்கிறதுக்கான ஒரு நல்ல சூழலையும் அவங்க படிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு அமைப்பையும் நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்கனாலே போதும், அவங்க சாதிப்பாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. போர்டு எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ, அது என்னன்னா போர்டு எக்ஸாமுக்கு முதல் 2 நாட்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.